பாட்டுக்குன்னு அவர் தான், நான் கோமாளிங்கய்யா. வாங்க விஷயம் நானும் பேசுவான். ஆரம்ப ஒரு 10 நிமிஷத்துல 3-4 நாடகத்தை முடிச்சு விட்டியாங்க. என்னன்றது சரிங்க. போட்டு பாட்டு பண்ணணும். அது வேனில் 9 பாடிக்கிறோம். ஏய் என்ன உட்காரு, உட்காருப்பா. நல்ல விஷயமா இருக்கு. சந்தோஷம் தான் நம்மளுடைய சந்தோஷம். அவங்க என்ன விரும்புகிறார்களோ அதற்கு ஏற்றாவாரு. நல்ல விஷயம். தங்களை பார்க்கும் பொழுது காவல்காரர் மாதிரி எனக்கு தோணுது. உங்களை பார்க்கும் போது சித்தத்துல தண்ணி பிடிச்சி எடுக்கிற ஆள் மாதிரி. அப்படியே இருக்கட்டும், ஆகட்டும், நல்லபடியாக இருக்கட்டும். கலாணி போய் மாதிரியே உன்னை தோணுது பார்க்கும் போதும். உங்களை பார்த்தா நல்லா வாயில வந்துடும். செந்தில் ராதா, நீ கலாணி போய் தான் எனக்கு தெரியும். உன்னைய பத்தி மக்கள் மனசை திருடுவான். அப்படியே உடனே விளக்குவேன். விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்ன பேச தெரியும்? என்ன உனக்கு தெரியும்? காலையில போய் மூட்டம் போடுறது தெரியுவேன். சரி, காலையில வெள்ளாடு தானே. உன்னை கூட்டு வந்து செக்கானத்துல சலுப்பட வச்சு உள்ள பவுடர் போட்டு உனக்கு பூஸ்ட் காப்பி. உன்னைய பொன்னமராயை கூட்டிட்டு போய் ஆடு மேய்ச்சி தெரிஞ்சவனி. ஆடு மேய்ச்சி தெரிஞ்சா அப்புறம் உன்னைய கூட்டிட்டு போய் கார்ல ஏத்திக்கிட்டு போய் பொன்னமராயில கஞ்சி ஊத்தி கூட்டிட்டு போனா இல்லையா? ஆமாங்க. பேசி வராது. ஆமா, நீ தானே லோடு ஏத்துற ஆளு. என்ன தெரியும்? என்னதான் தெரியும்? என்னதான் தெரியும்? என்ன விஷயத்துக்கு இங்க வந்திருக்க? உனக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்? என்கிட்ட பேசி நீ மிச்சம் கொண்டு போயிட்டேன்னா இதோட நான் கிளம்பிடுறேன். வாங்க பேசுவோம். உங்களுக்கு என்ன தெரியுமா பேசி பாருங்க. போட்டிக்கு வாங்க. என்ன பேசணுமோ பேசுங்க. இங்க என்ன தெரியும்? என்ன விஷயம் நடந்திருக்கு? மங்களகரமான ஒரு நிகழ்வு நடந்து. கும்பாபிஷேகம். அப்படி சொல்லுங்க. அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடந்திருக்கு. உண்மை. கும்பாபிஷேகம் முடிந்ததுன்னா 48 நாள் மண்டல பூஜை நடக்கணும். ஆமா. ஏன் 48 நாள் மண்டல பூஜை நடக்குது? 48 மண்டலம். மண்டல பூஜை என்றால் என்ன? மண்டல பூஜை என்றால் மண்டல பூஜை ஏன் சிரிக்கிறிய? விளக்கம் சொல்லுவேன். 48 மண்டலம் என்றால் என்ன? ஒவ்வொரு மனிதனும் 48 கன்னி உள்ள மாலைகளை போட வேண்டும். 48 ஏன் பிரிச்சேன் அப்படின்னா 4 + 8. எப்ப நீ சிரிச்சு என்னை காட்டி கொடுக்க கூடாது. நான் வந்து அவரை மாதிரி படக்குன்னு சொல்லிட்டு போற அளவுக்கு நான் படிக்கல. நான் ஒவ்வொரு விஷயம் சொல்லணும்னா ஒரு பொம்பளை மாசமாயி பிள்ளை வத்துறோம். சும்மா இருப்பா. கும்பாபிஷேகம் கோயிலுக்கு தான். இது நக்கல் மாதிரி தானே? ஏய் சாமியார் மாதிரி பேசுப்பா. செந்தில், பழைய காலத்துல நீ பப்புன்னு போட்டது மாதிரி பேசக்கூடாது. நீ பழைய காலத்துல மாதிரி பேசிய சாமி பங்காளி. இந்த பங்காளி அந்த அளவுக்கு வந்துட்ட நீ. இங்க ராதா, தனக்கு கிடைக்கின்ற ஊதியத்தை மற்றவர்களுக்கு பங்கை அளி. அவன் தான்டா பங்காளி. நல்ல விஷயம், நல்ல விஷயம். பேசுங்க. நீ எங்க வேணாலும் திருப்பி திருவேன எனக்கு தெரியும். நீ கும்பாபிஷேகம் என்றால் என்ன? ஆரம்பத்து கேள்வி. கும்பத்திலே நடக்கக்கூடிய விசேஷம். அருமை அருமை அருமை. ஏன் கும்பத்துல தண்ணி ஊத்துறாங்க? இந்த கிளம்பிட்டேன்ல கும்பத்தை கலட்டுறதுக்கு. எதுக்குடா இங்க கிராஸ் ஆகிற? ஒண்ணு பேச விட மாட்டாங்க. இல்லடா பேசிவிடுவே நீ. கும்பத்திலே தண்ணி ஊத்தும் போது எதற்காக கருடன் வருகிறான்? அதாவது நாங்கள வேற எதுக்கு? ஏன் கருடன் வருது? பிராமணர்கள், ஐயர் பெருந்தகைகள் அதற்காக மந்திரங்களை படித்துவிட்டு யாகத்திலே ஓதுகிறார்கள். மந்திரம் சொல்ல தெரியுமா? தெரியும். எங்க சொல்லுங்க பாப்போம். ஓம் ஓம் சதுர்மணி ஓம் துளாராசி. சும்மா யாருக்காவது புரிஞ்சுச்சா? ஏதாவது என்னைக்கு ஐயர் ஓதுனது நமக்கு புரிஞ்சு? 48ல போய் ஸ்பீடு மந்திரம் என்ன பண்றது? ஊர் நம்புது. அப்புறம் என்ன பண்றது? இருங்கய்யா. ஐயர்கள் உண்மையிலேயே சமஸ்கிருதம் இந்த ஓதுவார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஓதுவதனால் கரடன் வரவில்லை. ஓதுவது ஒரு பக்கம், அவருடைய சக்தியோடு ஓதுனாலும் ஒரு விதமான வாசன திரவியம் அந்த ஓமத்திலே போடுவார்கள். இந்த வாசனை திரவியத்தினாலதான் வருகிறது கரடன். பம்பா நீ இப்ப அற வாங்கிட்டு போறேன். உண்மை. நான் கேட்ட கேள்வி என்ன? இவன் சொல்ற பதில் என்ன? சொல்லி வரேப்பா. இந்த பத்தியா என் பக்கம் அப்படியே சாஞ்சிருவாங்க. என்ன 48 மண்டலம் இந்த பகுதி சொல்லிட்டு இருக்கா? அப்படியே சாச்சிட்டேன் கப்பல. ஏன்னா 48 போக கூடாது. என்ன கும்பாபிஷேகம் தானப்பா 48. ப்ரோ என்ன ப்ரோ அமைதியா இருக்கீங்க? பருப்பு வேகலையா? 18 48. அந்த 48னா முடிஞ்ச உடனே 18 48 போட்டுருவாங்க.
அப்புறம் கும்பாசியம் அவங்க கும்பத்திலே வாசியம். கட்டக்கால் ஓட்டு நடக்குறியா என்ன? 48 நாள் எதற்காக மண்டல பூஜையை வைக்கிறாங்கன்னா, ஒரு மண்டலம் என்பது என்ன? மண்டல் நகர், ரிங் ரோடு, கோரிப்பாளையம், புது மண்டபம். அங்கெல்லாம் போய் தானப்பா சாமான் வரணும். நீங்க வாவேன் என்ன இது என்ன இல்ல அங்கெல்லாம் போய் தான் சாமான் இல்ல. சரிதான் சரிதான், நீங்க பேசுற சரிதான், அவர் சொல்ற சரிதான். ரிங் ரோடு அதெல்லாம் போய் தான் சாமான் வந்து கும்பாசியம் பண்ணணும். என்னப்பா அது என்னப்பா? அப்புறம் சொல்லுங்க. மாட்டுத்தாவணி, பறவை அன்னதானத்துக்கு அங்கேதானே காய்கறி வாங்கணும். ஆமா, உசலம்பட்டி போகணும். இது என்னப்பா இது என்ன இதெல்லாம்? கோரிப்பாளையம் போயிட்டேன், இது கொஞ்ச நேரம் ஒவ்வொன்னா வருவாப்ல. தேங்காய் கடை அதெல்லாம் சொல்லணும். முதல்ல கும்பாசியம் நடத்தணும்னா என்ன செய்யணும்? வசூல் பண்ணணும். அருமையான கொஸ்டின். வசூல் பண்ண வேணாம்டா பேப்பல. அது இல்ல, கும்பாசியம் நடத்த வேண்டும் என்றால் நடுமுதலை குளம், குளத்துப்பட்டி, கீழப்பட்டி கிராம பங்காளிகள் அத்தனை பேருமே ஒன்று கூடி ஒரு கூட்டம் போடணும். கூட்டம் போறதுக்கு முன்னாடி இளவர நேரத்தில் மைசூருக்கார போய் அங்க லைட்டை போடணும், செத்த சண்டையை போடணும். இதெல்லாம் நடக்கிறதே சொல்லி வச்சு தப்பு. நீ என்ன தப்பா கருத்தான பேசுறேன்? அத்தனை மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதோடு செயல்பட்டாத்தான் எத்தத்தண்டி ஆலயமா இருந்தாலும் அங்கே கும்பாபிஷேகம் நடத்த முடியுதே உண்மை. ஆளுக்கு ஒரு பேச்சு, நீதிக்கு ஒரு நியாயம் என்று கிடையாதுங்க. அது நான் சொல்றதே சீரியஸா சொன்னா கூட சிரிச்சுட்டு தானே இருக்கா. என்ன பண்ண சொல்ற? என் பொண்டாட்டியே அப்படித்தான். மானாமதுரை போகும்போது பைக்ல இருந்து விழுந்துட்டு போன் அடிக்கிறேன், ஏமா கையில அரைச்சு புடிச்சணும். காமெடி ஒண்ணாம வீட்டுக்கு போயான்றா. அவ உண்மையை யார் நம்புறா? ஏன்னா என்னை பார்த்த கண்ணோட்டம் அப்படி. இவர் நாரதர், இவர் என்ன சொன்னாலும் மக்கள் வந்து சிந்திப்பீங்க, கைதட்டுவீங்க. ஆனா நான் கோமாளி. என்னை கோமாளியா பார்த்துட்டியே. நான் என்ன கருத்து சொன்னாலும் உங்களுக்கு சிரிப்பாத்தே இருக்கும். அவருக்காக நான் வீட்டுக்கு போயிறேன், அவரை வச்சு ஏதாவது பண்ணி விடு. என்னை பேச விடுப்பா. பேச விடுங்க, பேச விடுங்க. என்னதான் எங்க சுத்தியும் கும்பாபிஷேகம் முடிகிறது 48 நாள். இது எதற்காக 48 நாள் எல்லாம் நினைக்கிறீங்க? கும்பாபிஷேகம் முடிந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு முக்கியஸ்தர்களும் ஊர் கிராமத்தர்களும் சுத்தபத்தமா இருக்கியா, தெய்வத்துக்கு நீ பத்தியா இருக்கியா அப்படின்றக்காக அன்றைய காலத்துல என முப்பாட்டன் சோதிப்பதற்காக வைத்தான். 48 நாள் நீ சுத்தபத்தமா இருந்து வரடா, வாழ்க்கையிலே 400 நாள் சாதித்துக்கு சமம் என்றான். ஒரு நம்புது பேசாம என்னன்றது அடிச்சு விட அடிச்சு விட அடிச்சு விடு. உண்மைதான். அவர் உங்களை சிரிக்க வைக்கிறதா சொல்லணும். சரி சொல்லுங்க சொல்லுங்க. இருப்பா, நான் என்ன சொல்ல வரேன்? என்ன சொல்லல, நீங்க அதுக்குள்ளதான் கை தட்டிட்டு என்ன முடிக்கல. சொல்லு. எதற்காக கும்பாபிஷேக நேரத்திலே கும்பாபிஷேகத்துக்கு மறுபடியும் வீட்டிலே நம்ம அசைவம் முழங்க கூடாது. ஏன்? சாப்பிட்டு விடுவாடுன்னு அசையும் பொருளாக இருந்து அருள் கொடுக்கிறான் இறைவன். அவனுக்காக ஒவ்வொரு மனிதனும் அதனால் வரை அசைவம் சாப்பிடாம இரு என்று வைத்தான் என் முப்பாட்டன். சும்மா கிடையாது, அவங்க 2 பேரும் கைதிட்டாங்க. ஏன்னா அவங்க நம்மாளு கிட்ட ஒன்னும் பருப்பு வேகலையே. என்னப்பா வேணாம்ட்டியா, வீட்டு போவா, சொல்ல விடு, இருப்பா. 48 நாள் என்பது ஒரு மண்டலம். அந்த 48 என்பது 48 கன்னிகளுக்கு சமம். அதனாலதான் 48 நாள் மண்டல பூஜையில் மறுபடியும் நடக்கிறது இந்த ஆலயத்திலே சிறு கும்பாபிஷேகம் முடிச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச விலகத்தை நீங்க சொல்லலாம். நல்ல விஷயம். 48 நாள் ஒரு மண்டலம் என்பது நவக்கிரகங்கள் 9, 12 ராசிகள் 9ஐயும் 12ஐயும் கூட்டினா 21, நட்சத்திரங்கள் 27, 21 27ஐயும் கூட்டினா 48. 48ங்கிறது ஒரு மண்டலம். ஒரு மனிதன் தீராத நோய் வந்துருச்சுன்னா 48 நாள் மருந்து உண்ணணும். ஒரு கோயிலுக்கு ஆலயத்திற்கு விரதம் இருந்து மாலை அணிவிக்கணும்னா 48 நாள் விரதம் இருந்து மாலை அணிவிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஒரு பூஜை நடக்குது, 12 ஆண்டுக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடத்தணும். அப்ப 48 நாள் மண்டலம், அதுக்கு பூஜை நடக்கும் பொழுது அந்த இறைவனுடைய சக்தி மிக உயர்ந்ததாக கூடும் என்பது ஐதீகம். அதனாலதான் 48ங்கிறது ஒரு மண்டலம். நல்ல விஷயம் தான், சிறப்பானது, நல்லா பேசுறீங்க. வேற எதுவும் கேட்கறீங்களா? அப்ப கேட்கிற மாதிரி இல்லை, நீயே
கோரிப்பாளையம் போற ஒரே நிமிடத்தில் உங்கள் வார்த்தையை முடித்தீர்கள். இந்த வந்துட்டார்ல இவர்தான் முருகன். அவ ஐயா வேறு முருகன். அவங்க ஐயா வேறு புரிய அண்ணே யாரு? டேய்